இன்றைக்கி விலாக் அம்மா வீட்டில் இருந்து தான். ரீசெண்ட் டேஸாக கால் அடிபடுறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி இருந்தே அம்மா நம்ம வீட்டில் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அங்கே வீடு வந்து அப்படியே இருக்குது. ஸோ கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு துணி துவைச்சிட்டு வரலான்ட்டு போயிருந்தோம். நான், கவி, அப்பா 3 பேரும். இந்த காற்று மழையெல்லாம் அடித்ததுனால 2 வாழை மரம் அப்படியே விழுந்து கிடந்தது. ஸோ அந்த தாரை வெட்டிகிட்டு வந்தால் பழுக்க போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வெட்டிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து அதிலேருந்து தண்டு எடுத்துட்டா ஒரு 2 நாள் சமைக்கிறதுக்கு வாழைத்தண்டு கிடைக்கும்ன்ட்டு நான் வந்து அதை எடுத்துகிட்டு இருந்தேன். கவி தான் இந்த வீடியோ ஷூட்டர், எனக்கு ஹெல்ப் பண்ணுது இன்றைக்கி. வீடியோகிராஃபர் நம்ம கவி தான். ஸோ நல்லாவே எடுத்திருந்தா. ஸோ நல்லா அடித்தண்டாக வேண்டி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ நம்ம வீட்டிலேருந்து ஆர்கானிக்காக வாழைத்தண்டு, வாழைப்பூவு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கீரை எல்லாமே எடுத்துகிட்டு வந்தோம். நான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது கவி வந்து ஏதோ விளையாண்டு கையை கிழிச்சிக்கிட்டான். 2 மாதம் லீவ் விட்டாங்க. பட் 40 நாள் சீக்கிரம் போயிடுச்சு. இன்னும் 20 நாள் வச்சு சமாளிக்கிறத பெரிய விஷயம். அம்மை வீட்டில் ஒரு ஆமை இருந்தது, அது தண்ணி மாற்றாது இருந்தது. அதை தண்ணி மாற்றி வச்சுட்டு கிளம்பிட்டோம்.